மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள் நம்ம ஆவலாக கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஸோ எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ராசி பலன் பார்த்துட்டு நிறைய எனக்கு அதே மாதிரி இருக்குது, அவர் சொல்கிறதெல்லாம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ மீண்டும் இந்த வருகிற மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் 12 ராசி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபி நிலையம் கோடான குறியரசுக்கும் இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்கிறார்? குரு பஞ்சமத்துக்கு போகிறார் கும்பராசிக்கு. அருமையான வாழ்க்கை, அருமையான எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய செலவுகள், குடும்ப பிரச்சனை, கோர்ட்டு வழக்கு, அது இல்லாமல் ஃபேமிலி ப்ராப்ளம் கோர்ட்டு, அது இல்லாமல் டைவர்ஸ் கேஸ், இதெல்லாம் ஒரு நிவர்த்திக்கு வந்துடும். நிலவிலிருந்து ஓப்பன் ஆகி செயல் பண்ண கொடுப்பாங்க, வெற்றியை கிடைக்கும். அது இல்லாமல் 2ஆம் இடத்துக்கு சனி போயிடுறார். எப்போ 2ஆம் இடத்துக்கு சனி போகிறாரோ அப்போயே பிரச்சனை தீர்ந்ததுன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஜென்மத்திலேருந்து விடுபட்டு பாதத்துக்கு போகிறார். பாதத்துக்கு போகிறதுனால வழிகள் கிடைக்கும். அது இல்லாமல் நிறைய விரயங்கள் குறைஞ்சிரும். புது இடத்துக்கு போவாங்க. வெளிநாட்டோட பயணங்கள் தேடினா கண்டிப்பாக கிடைச்சிரும். வேறு வேலையில் கிடைக்கும் ப்ரொமோஷன்ஸ். டீகரேட் ஆனவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறீங்க. இந்த 10ஆம் தேதியிலேருந்து அவங்களுக்கு வழி வருது. குரு அப்பயே மாறிடுறார். பஞ்சமாதிரி போக சொல்ல ஒரு பீஸ்ஃபுல் அமைதி, தூக்கம்லாம் போய் அந்த தூக்கம் வர்றது, வெளியே நடக்கிறது, எல்லாரையும் ஃப்ரீயாக பேசுறது, ஒரு புழக்கமான நிலை, மன நிம்மதி இல்லாத நிலைகள் எல்லாமே மாறிடும். கண்டிப்பாக சனிக்கு பிரீத்தி பண்ணுங்க, சிவ வழிபாடு பண்ணுங்க, அதுவே போதும்.